ஆவுடையார் கோவிலில் ஒரு செவிலியரை மிரட்டி நிர்வாண ஃபோட்டோ எடுத்து அதை 10 லட்ச ரூபா கொடு இல்லாட்டி ஃபோட்டோ வெளியிடுவேன்னு சொல்கிற ஒரு திமுக நிர்வாகி அதை மிரட்டிய காரணத்திற்காக அந்த செவிலியர் தற்கொலை முயற்சி சென்று உயிர் தப்பி பிழைத்திருக்கிறார். நிலைமை சமூகத்தினுடைய அவலம் அப்படி இருக்கு. அதுக்கடுத்து இப்போ ஞானசேகரன் மேட்ரு உங்கள் எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். பாதுகாப்பான காம்பவுண்டு சுவர், 140 பாதுகாவலர்கள், 70 சிசிடிவி, இத்தனை இருந்தோம், இவ்வளவு நிர்வாகமும் இருந்தோம். அங்கே இவ்வளவு பெரிய ஒரு மாணவிக்கு செய்யப்பட்ட துரோகம், அநீதி, அக்கிரமமான அரசு, வேடிக்கை பார்க்குற அரசுன்னு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு போய் 38வது வார்டு திமுக கவுன்சிலர் சென்னையில் கணேஷ் என்பவர் ஒரு துப்புரவு தொழிலாளி, அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து அத்துமீறிய காரணத்தினால் அவர் போய் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் என்ன திமுக கட்சிக்காரர்களின் அநீதி மாதமா?